ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரை நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய லினக்ஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அதில் நான் என்ன கமெண்ட் பண்ண போகிறேன்னா எல்எஸ்/. எல்எஸ்னால் லிஸ்ட்டுன்னு அர்த்தம், ஸ்லாஷ்னால் ரூட் டைரக்டரின்னு அர்த்தம். இப்போ இந்த ரூட் டைரக்டரியை பார்த்திங்கன்னா நம்ம அட்மின் பிளாக் மாதிரி. இப்போ இந்த அட்மின் பிளாக் எப்படி நம்ம 7 டிபார்ட்மெண்ட்டை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த லினக்ஸில் ஃபுல் ஓஎஸை கண்ட்ரோலில் வச்சுருக்குது இந்த ரூட் டைரக்டரி. ஓகே, இப்போ தேர்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா list/etc. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி லினக்ஸோட சிஸ்டம் ரூல்ஸும் அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஃபோர்த்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா list/var. அதாவது நம்ம காலேஜ் நோட்டீஸ் போர்டு மாதிரி. அதில் எப்படின்னா புது ஈவெண்ட் அப்டேட்ஸ் அது எல்லாமே அதில் இருக்கும். அதே மாதிரி லினக்ஸில் லாக்ஸ், சிஸ்டம் அப்டேட்ஸ், வெப்சைட் டேட்டா எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த பிளேஸில். இப்போ 5வது ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா list/bin. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் இருக்கிற லேபு மாதிரி எப்படி நம்ம காலேஜ் லேபில் சாஃப்ட்வேர்ஸும் டூல்ஸும் இருக்குமோ, அதே மாதிரி லினக்ஸில் சிஸ்டம் டூல்ஸும் கமாண்ட்ஸும் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராம் கம்பைலர் லைக் ஜிசிசி, பைத்தான் கம்பைலர் லைக் பைத்தான், அதுக்கப்புறம் சர்க்யூட் சிமுலேட்டர் லைக் ngSpice, இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கும். இப்போ 6வது ஃபைல் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா list/dev. அதாவது லினக்ஸில் இருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைஸ் லைக் ஹார்ட் டிஸ்க், யூஎஸ்பி, கீபோர்டு, மவுஸ் இது எல்லாமே இந்த பிளேஸில் சிஸ்டத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ லாஸ்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் /mnt. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜுக்கு வர ஆப்டிடியூட் ட்ரெயினர் மாதிரி. நம்ம காலேஜுக்கு எப்போயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அதே மாதிரி லினக்ஸில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற டிவைஸ் லைக் யூஎஸ்பி, சிடி, பென் ட்ரைவ் இது எல்லாமே கரெக்டாக இந்த பிளேஸில் மவுண்ட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பேனல் அப்புறம் ரெஜிஸ்ட்ரி இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் லினக்ஸில் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் எல்லாத்தையும் மொத்தமாக ஃபைல் ஸ்ட்ரக்சராக மாற்றிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸில் சி டிரைவ், டி டிரைவ் அந்த மாதிரி இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃபைல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினலும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம்.